அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கெனடியன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி லஞ்சில் நம்ம ரசம் அண்ட் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸில் புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு பச்சை மிளகா 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு நல்ல பழுத்த தக்காளியை கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்படி மிளகு சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும், கொதிச்சிடக்கூடாது. ரசம் எப்போதும் கொதிச்சிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நுர கொட்டினதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. அடுத்து பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறம் நீளமாக நறுக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுறலாம். நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறனால தண்ணி ஆட் பண்ணிக்கல. நீங்கள் சாதாரண கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம். லைட்டாக தெளித்து விட்டால் போதும். அதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். அப்படியே கிளறி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். கடைசியாக உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அது அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் 1 டைம் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை கூட நம்ம எவ்வளோ சாதம் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு பத்தவே பத்தாது. இன்னும் இது மாதிரி சிம்பிள் லன்ச் மெனு ரொட்டீனாக வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.